அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்ப சார்பா நான் கேள்வி கேட்கிறேன். மக்களுடைய இப்ப ஜனநாயக மேடமுக்கு உண்மையிலே நான் கிளாப் பண்றேன். அமைதி. நம்மளோட வள்ளிநாயகம் அண்ணா சொன்ன குற்றச்சாட்டுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. எந்த ஊர்ல இதெல்லாம் ஒத்துக்க முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை. பொது மேடையில் என்னை அண்ணன் என்று சொன்னதற்காக சாலைகள் கண்டிப்பாக போடப்பட்டிருக்கு. அண்ணன் என்ன ஆச்சுன்னு தெரியல. சார் நீங்க சொல்லுங்க, வள்ளிநாயகம் அண்ணன் சொல்லுங்க. மேடம் உங்களை ரொம்ப அழகா நீங்க குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொன்னாங்க. நீங்க சொன்ன எந்த குற்றச்சாட்டுமே உண்மை இல்லைங்கிற மாதிரி மேடம் சொல்லிட்டாங்க. 10 ஆண்டுகளா சாலை போடலன்னு சொன்னீங்க. நாங்க எத்தனை சாலை போட்டிருக்கோம், நேரம் போதாது, இன்னும் டைம் கொடுங்க தம்பின்னு கேக்குறாங்க அவங்க. பொது மேடையில் என்னை அண்ணன் என்று சொன்னதற்காக சகோதரிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 10 ஆண்டு காலமா போடப்பட்ட சாலைகள் புதியதாக எந்த சாலையும் மாநகராட்சி சார்பாகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தோ பெருமளவு செய்யப்படவில்லை. ரெனோவேஷன் சகோதரி சொன்ன மாதிரி ரெனோவேட் ஒர்க் என்ன நடக்குதே தவிர தேசிய நெடுஞ்சாலைகள் மாதிரி மாநில நெடுஞ்சாலைகள் மட்டும் ராத்திரி வீட்டுக்கு போகும்போது மேடும் பள்ளமா இருந்தா கூட காலையில திருப்பி எழுந்து பால் வாங்க வெளில வந்தோம்னாக்கா பல பலன்னு இருக்குது. ஆப்பம் ஊத்துற மாதிரி ஒரே லைன்ல ஊத்திட்டு போயிடுவாங்க காலையில. அது முக்கியஸ்தர்கள் கலெக்டர் ஆகட்டும், எஸ்பி ஆகட்டும், இல்ல அமைச்சர்கள் ஆகட்டும், எம்எல்ஏ எல்லாருமே போற வர பாதைன்றதால மட்டும் அந்த ஒரு சில பாதைகள் அந்த சாலைகள் மட்டும் செப்பனிடப்படுகிறதே தவிர பொதுவா உள்ள காஞ்சிபுரம் 51 வார்டு, 51ல ஒரு 6 வார்டு புதுசா ஆடட். மிச்சம் எல்லாமே பழைய காஞ்சிபுரம். இது பெரிய காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரம்னா எந்த பக்கம் போனோம்னாலும் சாலைகள் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இது வீணா சும்மா குற்றச்சாட்டு சொல்லணும்ல. 2 வீலர்ல போற எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதோடைய வலியும் வேதனை என்னன்றது தெரியும். அது சொல்ல முடியாத அந்த மாதிரியான ஒரு நிலை. மழை காலத்துல ரொம்ப தண்ணி அதிகமா இருக்குன்னு வச்சுங்க, நம்மளுடைய பார்வைக்கு அது சமமா இருக்க மாதிரி இருக்கும். நிச்சயமா ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சதுனாக்கா காஞ்சிபுரத்துல ஒரு 20-25 பேராவது கீழே விழுந்தே ஆகணும். அதனால இது ஒரு வீணான ஒரு குற்றச்சாட்டா சொல்லல. அடுத்து சுகாதாரம் பார்க்கும்போது மாட்டு வண்டி கட்டி எங்க ஊர்லாம் குப்பாலின்னு போவாங்க. இது கடந்த காலங்களில் நகராட்சி உருவான காலத்துல இருந்து மாட்டு வண்டியில குப்பாலின்னு போவாங்க. அந்த தூய்மை பணியாளர்கள் தான் குப்பையை எடுத்துன்னு போவாங்க. ரொம்ப கரெக்டா போயினே இருக்கும். அப்ப மக்கள் தொகையும் கம்மி. இப்ப மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அதுல வண்டி அதுல குப்பை எடுக்கிறதா சொல்றாங்க. இப்ப மக்கள் தொகை அதிகமானதால அதிகப்படியான ஆட்களை நியமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வண்டி வாகனங்களும் அதிகமாக்கணும், குப்பை அள்ளுறதுக்கான அந்த தூய்மை பணியாளர்களையும் அதிகமாக்கணும். நேரம் ஆமா, அப்பதான் அந்த சுத்தம் தூய்மையை காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு இன்னும் கூடுதலான துப்புரவு பணிகள் மேற்கொள்ள கண்டிப்பா வேணும். விஷயத்தை சொல்றேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பதிவாயிருச்சு சார். அது பதிவாயிருச்சு. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக இங்க ஏற்கனவே பல முறை சட்டமன்ற உறுப்பினர்களா உங்க கட்சி சார்பில் இருந்திருக்காங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல மீண்டும் இங்க உறுதியா அதிமுக தான் வரும், வெற்றி பெறும் சொல்லி நீங்க சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம், எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா திமுக இவ்வளவு விஷயங்களை பட்டியலிட்டு இருக்காங்க. மேயரும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உள்ளிட்டவர்களும் போட்டி போட்டு நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிறதா பட்டியலிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக எப்படி வெற்றி பெறும்? ஏறக்குறைய சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த தமிழகத்தை 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பெருமைக்குரிய கட்சி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் இன்னைக்கு எடப்பாடியார் சிறப்பான ஆட்சி நடத்துறார். இந்த தூய்மை பிரச்சனை பத்தி நான் ஒன்னு சொன்ன பாருங்க. வரலாற்று சிறப்புமிக்க அத்திவரதர் வைபவம் நடந்தது. உலகமே வியந்து பார்த்தது. ஒரு நாள் ஏறக்குறைய 1,00,000 பேர் போனாங்க. 48 நாள் நடந்த அந்த நிகழ்ச்சியில ஒரு நாளும் டிராபிக் ஜாம் ஆச்சான்றத நாங்க போன பிறகு கூட நீங்க யாருன்னா கேட்டு தெரிஞ்சுங்க. டிராபிக் ஜாம் இல்ல, எங்கேயும் குப்பை கொட்டி அதனால துர்நாற்றமோ இல்ல மக்கள் அவதிக்குள்ளான நிலையோ இல்ல. இதெல்லாம் எப்படி செய்ய முடிஞ்சதுன்னா, சேலத்துல எடப்பாடின்ற ஒரு சாதாரணமான கிராமத்தில் பிறந்த சிலுவம்பாளையம் கிளை செயலாளர் தான் இவ்வளவு சுகாதாரமும் செய்ய முடியுன்றதை செஞ்சு காமிச்சார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம். தமிழன் இந்த தடவை நடைபெற இருக்கின்ற 2026 ஆட்சியில தமிழகத்தை ஆட்சி செய்ய போவது அண்ணன் எடப்பாடியார் தான். அதற்கான முன்னோட்டம் தான்
இந்த பேச்சு வழி நான் இன்னைக்கு சொல்றேனாக்கா Okay, அந்த okay, நம்பிக்கையில sir. தான் சொல்றேன். நன்றி நன்றி